வறுத்து வச்சா ரசப்பொடியை வந்து அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சிக்கிறோம், வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த ரசப்பொடியில் இன்னைக்கு நம்ம ரசம் வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு இதில் புளியை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 1 லிட்டர் தண்ணி. இது வந்து இப்போ பெரிய தக்காளி, இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 2 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து இடிச்சுக்கிறப்போ இதோட இந்த வெள்ளைப்பூடையும் இடிச்சுக்கலாம். இப்போ 2ஐயும் ஒன்றா இடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த தக்காளியவும் புளியவும் ஒன்றா வந்து கரைச்சிக்கிறோம். இப்போ வந்து தக்காளியும் புளியும் இந்த மாதிரி கரைச்சாச்சு. வந்து பூண்டு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து, ஏன்னா 1 லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கோம், அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச ரசத்தை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ முறை கட்டினோன்னா பார்க்கலாம். ரசம் நல்லா சூப்பராக முறை கட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு இதே மாதிரி நீங்களும் பொடி அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.